அந்த காலத்து சம்பிரதாயம் என்னென்னா முதல்ல சப்த கிரகணம், அப்புறம் தான் அர்த்த கிரகணம். சப்த கிரகணத்துக்கு மனப்பாடம் பண்ணணும், உரு போடுறது. தமிழ்லேயும் உண்டு, இப்படி எல்லாம் போயிடுது. இப்போ 5 வயசு குழந்தைக்கு திருக்குறளை மனப்பாடம் பண்ண வச்சு விட்றோம். அதுக்கப்புறம் உட்காத்தி வச்சு ஒரு குறளுக்கும் அர்த்தம் சொல்கிறது. டெக்ஸ்ட்டு மனப்பாடமாக இருந்தால் தான் கோட் பண்ண முடியும். இப்போ ஒரு அதிகாரத்தில் வரதே இன்னொரு அதிகாரத்தில் வரலாம், அதே மாதிரி குறள் இருக்கலாம். இப்போ எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படிங்கிறது அறத்துப்பாலில் மெய்யுணர்தலில் வருகிறது. அப்புறம் பொருட்பால்லையும் வரும், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அப்போ அதுக்கு என்ன வித்தியாசம், என்ன கம்பேரிசன், இது மாதிரி எத்தனையோ குறள் இருக்குது. அப்படி சொல்கிறதுக்கு முதல்ல மனப்பாடமாக இருந்தால் தான் முடியும். எந்த டெக்ஸ்ட்டும் மனப்பாடம் பண்ணாத படிக்கிற பழக்கம் நம்ம சம்பிரதாயத்தில் கிடையாது. ஆனால் இப்போ எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சு, எல்லாம் இப்போ டிஜிட்டலைஸ்டு. அதனால் என்னென்னா நமக்கு மெமரி பவர் குறைஞ்சி போயிடும். ஞாபக சக்தி இருக்கிறவனுக்குத்தான் ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அதை சாஸ்திரம் இதை பற்றி என்ன சொல்கிறதுன்னு ஞாபகத்துக்கு வரணும். ஆனால் வரலேன்னா பெரிய படித்து பிரயோஜனம் கிடையாது. வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.